ரொம்ப நாள் கழிச்சு வாழை இலை போட்டு அடாடாடா வாழை இலையை போட்டு சாப்பிட்டாதாங்க வேற டேஸ்ட். கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு அதை அப்படியே கழுவி விட்டு உனக்கு கொஞ்சம் தொளிச்சு விடுங்க. வாழை இலையில தொளிச்சிட்டு வச்சாதாங்க வேற லெவல் சாப்பாடு. நம்மளுக்கான சாப்பாடு வச்சாச்சு. எப்படி இருக்கு? அடாடாடா அப்படியே அள்ளி வைக்கும். ஃபஸ்ட்டு தம்பிக்கு வைப்போம், வளர்றது திங்கட்டும். கறி போதுமா ஐயா? நம்ம இலைக்கு ஒரு கறி வைப்போம். அடாடா கல்யாண வீட்டில் உள்ள மட்டன் குழம்பு மாதிரி மடி மணக்குது மாட்டுக்கறி. கறியை வரும் இப்படி பஞ்சு பஞ்சா இருந்துருப்பாரு. சும்மா 10 விசில் வச்சோன்னே பாருங்க. அடாடா தஞ்சினியாக போயிட்டு இப்போ தனியாக கறியெல்லாம் நல்லா பெரட்டி பீஸ் எடுத்து வச்சு அருமையான சாப்பாடு காலையில். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம்னா வாழை இலையில் கறி சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில். ரொம்ப நாள் கழித்து வாழை இலை போட்டு அடாடாடா வாழை இலையை போட்டு சாப்பிட்டாதாங்க வேற டேஸ்ட். கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு அதை அப்படியே கழுவி விட்டு உனக்கு கொஞ்சம் தொளிச்சு விடுங்க. வாழை இலையில தொளிச்சிட்டு வச்சாதாங்க வேற லெவல். நம்மளுக்கான சாப்பாடு வச்சாச்சு. எப்படி இருக்கு? அடாடாடா இப்போ குழம்பு பார்த்த வரோம். அடாடாடா இப்போ நம்ம ஓக்க வரோம். எப்படி இருக்கு? அடாடாடா அப்படியே அள்ளி வைக்கும். ஃபஸ்ட்டு தம்பிக்கு வைப்போம், வளர்றது திங்கட்டும். கறி போதுமா ஐயா? சாப்பிடுவேன். டேஸ்ட் எப்படின்னு பார்த்து சொல்லுங்க, காட்டுங்க. நம்ம இலைக்கு ஒரு கறி வைப்போம். அடாடா அப்படியே மணக்குது. கொஞ்சமாக சாரையும் ஊற்றி அப்பா கல்யாண வீட்டில் உள்ள மட்டன் குழம்பு மாதிரி மடி மணக்குது மாட்டுக்கறி. ஸோ ஆவி பறக்க சும்மா பார்ப்போம். வாய் ஊரா இருந்துட்டு சூப்பரா இருக்கு. என்ன உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா போட்டுட்டோம் நாங்க. கறிக்கு பாருங்க அப்பா, கறியை பார்ப்போமா? ரொம்ப சுடுது, ஆறட்டும். சூப்பரான டேஸ்ட். கறியை வரும் இப்படி பஞ்சு பஞ்சா இருந்துருப்பாரு. சும்மா 10 விசில் வச்சோன்னே அப்படியே பூவாயிட்டு. கறியிலலாம் நல்ல உப்பு இருக்கு, குழம்புல தான் லைட்டாக கம்மியாக இருக்கும். ஸோ மற்றபடி சோவை கூட்டும். அடாடாடா சூப்பராக இருக்குங்க. நல்லா கறிலாம் பஞ்சு பஞ்சுன்னு வந்துட்டு பாருங்க. அடாடா தஞ்சினியாக போயிட்டு இப்போ தனியாக கறியெல்லாம் நல்லா பெரட்டி அப்படி மிகப்பெரிய பீஸ் எடுத்து வச்சு அருமையான சாப்பாடு காலையில். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு அருமையான சாப்பாடு. பாருங்க. இப்போ தான் ஆறுனதுக்கு அப்புறம் தான் கறியை பார்க்கணும். அடாடா எப்படி பஞ்சு பஞ்சா இருந்துருக்கு பாருங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. சின்ன வெங்காயம் அது இதுன்னு போட்டதுங்க. கறியால மாட்டுது. மாட்டுக்கறி நல்லா நிறைய சாப்பிடுங்க. ரொம்ப சத்து, கொலஸ்ட்ரால் கிடையாது. நல்லா உடம்பு உரம்னா நல்லா சாப்பிடுங்க. நம்ம தம்பியை பாருங்க எப்படி குழச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கறி எப்படி இருந்திருக்கு?
ம் ம் எப்படி இருக்கு? நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம கேமரா மாஸ்டர் சாப்பிடுவாரு, கேமராமேன் சாரி. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரையும் சாப்பிட வைப்போம். இங்கே பாருங்க, இவரு ரொம்ப சோகத்தில் இருக்காரு. அவருக்கும் ஒரு படையில போட்டு சாப்பாடு கொடுத்து கடைசியாக சாப்பிட்டு முடிப்போம். நல்லா குழச்சி வச்சுக்கிட்டு இந்த கறியை அதை வச்சு மூடி. ம் நல்லா இருக்கும். மாட்டுக்கறி வாங்கினா என்ன லாபம்னா ஒரு எலும்பு இருக்காது, சும்மா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பல்லு இல்லாதவங்க சாப்பிட்லாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் நல்லா ஒரு 12 லிட்டர் அவிச்சு விடுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நல்லா அழகாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்டுருங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.